ஏற்காடுல பீச் எங்கப்பா இருக்கு? ஏற்காடு போறேன்னு சொல்லி தானே கிளம்புன மாதிரி இருந்துச்சு. ஆனா பீச்ல நின்னுகிட்டு பூமியும் முத்தழகும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அரைச்ச மாவியை எவ்வளவு தடவை தாங்க அரைப்பீங்க? பூமி முத்தழகு இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்டிக் சீன் வச்சா பாக்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. ரசிகர்களும் அதை தான் விரும்புறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ரொமான்டிக்கா ஒரு சீன் வச்சா 9 பிரச்சனையை கொண்டு வந்துடுறீங்க. எத்தனை தடவை தாங்க குழந்தைய கடத்துவீங்க? சீக்கிரமே மீனாட்சி முத்தழகோட பாப்பா தான் அப்படின்ற உண்மையை கொண்டு வாங்கலேன். இந்த பாப்பா இன்டர்சேஞ்சிங் அப்படின்ற ஒரு கதை தான் இருக்குதுங்களா? இதை முடிச்சு விட்டுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம்ல அப்படின்றது தான் முத்தழகு சீரியல் ரசிகர்களோட கோரிக்கையா இப்போ இருந்து வந்துட்டு இருக்குங்க. முத்தழகு சீரியல்ல ஆஸ் யூஷுவல் பூமி முத்தழகு சந்தோஷமா இருக்கிறது பொறுக்காம அஞ்சலி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ரெஜினா கிட்ட சொல்ல அந்த அம்மா உடனே ரவுடிகளை விட்டு சரவணன் அந்த குட்டி பையனை கடத்த சொல்லிடுறாங்க. ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? இந்த சீரியல்ல தாங்க வில்லிங்க பாத்தீங்கன்னா சாதாரண ஆளா இருப்பாங்க. ஆனா அசால்ட்டா பெரிய பெரிய ரவுடிங்க என்ன கூலிப்படை என்ன அப்படின்னு எல்லாரோட கான்டாக்டும் இவங்க கிட்ட இருக்கும். அதுவும் இவங்க போட்ட பிளான் சொதப்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ரவுடியா இருப்பாரு. அந்த ரவுடியை போட்டு கிழிச்சு மேய்வாங்க, அந்த ரவுடியை போட்டு திட்டி தீத்துருவாங்க. ரியல் லைஃப்ல இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தாங்க. இப்போதான் தனம் சரவணனை தூக்கிட்டு ஓடிச்சு, அடுத்து ரவுடிங்க இப்போ சரவணனை தூக்கிட்டு ஓட போறாங்க போல. ஒன்று பூமி ஸ்பாட்ல ஃபைட் பண்ணி அந்த சரவணன் பையனை காப்பாற்றுவார், அப்படி இல்லைன்னா கடத்திட்டு போய் முத்தழகு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பூமி ஜேஸ் பண்ணி போய் குழந்தைய மீட்கிற மாதிரி காட்ட போகிறாங்க. பட் எப்படியும் குழந்தை கிடச்சிட போது அஞ்சலியோட பிளான் சொதப்பதாங்க போகுது. ஆக்சுவலாக அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத கெஸ் பண்ண முடியாதபடி ஒரு சீரியலோ சினிமாவோ இருந்தால் தாங்க அது ரசிகர்களை கவரும். ஆனால் ஒரு ட்ராக் ஆரம்பிக்கும் போதே அடுத்த 15 எபிசோடுக்கு ஸ்டோரி இதுதான் நடக்க போகுது அப்படின்றத இப்போல்லாம் ரசிகர்களே கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்படியே போச்சு அப்படின்னா ரசிகர்களுக்கு சீரியல் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே போயிடும். ஸோ சீக்கிரம் இந்த மீனாட்சி சரவணன் இந்த ட்ராக்கை மாத்தினா நல்லது. இந்த குழந்தை கடத்தல் இன்னும் எத்தனை எபிசோடுக்கு முத்தழகு சீரியலை இழுக்க போறாங்க அப்படின்றத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளுக்கு தமிழ் நியூஸ் பிளஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.